கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10 விஷயங்கள பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாரம்பரிய அரிசி வகைகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு உண்டாகத் தொடங்கியிருக்கிறது. கருப்பு கவுனி அரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அதனாலேயே நிறைய பேர் வீடுகளில் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடும் வழக்கம் உண்டாகியிருக்கிறது. நீங்களும் ஒருவேளை இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட நினைத்தால், அதற்கு முன் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது இந்த கருப்பு கவுனி. இந்த அரிசி வகை சீனாவில் இருந்து வந்தது என்றும், அதை ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் மட்டும் சாப்பிடும் அரிசி வகையாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் பர்பிள் ரைஸ், ஃபர்பிடன் ரைஸ் என்ற பெயர்களில் அழைக்கின்றனர். கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஏராளமான புரதங்கள், விட்டமின் இ, விட்டமின் பி2, விட்டமின் பி3, நியாசின், பீட்டா கரோட்டின், லூடின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மாங்கனீசு, மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர் போன்ற விட்டமின்களும் மினரல்களும் இதில் அடங்கியிருக்கின்றன. கருப்பு கவுனி அரிசியில் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் மிக அதிகம். இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிகவும் முக்கியம். இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று. குறிப்பாக இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும், ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவுனி அரிசி மிகவும் உதவி செய்கிறது. கருப்பு கவுனியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்கச் செய்யும். ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதிலுள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆந்தோசைனின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துகிறது. உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுகள் சேரும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிவப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாலி, திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசெமிக் குறியீடு மிக மிக குறைவு. இதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது அத்தெரோசிலியோசிஸ் எனும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதே போல இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்யும். கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுக்கும். அதோடு இரத்தத்தில் இருக்கும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும். கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது. இந்த கருப்பு கவுனியில் உள்ள ஆந்தோசைனின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கருப்பு கவுனியில் உள்ள புரதங்கள் மற்றும் விட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவை. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று. கருப்பு கவுனியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். கருப்பு கவுனி அரிசியை சமைக்கும் முறை ரொம்ப முக்கியம். 6 - 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நன்றாக அரிசி வெந்தாதான் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகும். நார்மல் ஒயிட் ரைஸ் போல அதிகமாக சாப்பிடாமல் 1 கப் அரிசியே போதுமானது. கருப்பு கவுனி அரிசி ஒரு மருந்து போல உணவு. ஆனா மருந்தை அளவோடு எடுத்தாதான் நன்மை. சரியான அளவு, சரியான நேரம், சரியான சமைக்கும் முறை இவை மூன்றையும் ஃபாலோ பண்ணினா கருப்பு கவுனி அரிசி உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு வரம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்த் டிப்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.